வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா ட்ரீ ஸ்டடி. வாட்டர் கலரில் நம்ம பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கிற ஒரு 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 பஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ட்ரீ பாருங்கள். இது அதிகமாக ஒரு குளிர் பிரதேசங்களில் வளரலாம். இது மேலை நாடுகளில் நிறைய இது இப்போ நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மரத்தை நம்ம இப்போ ஒரு ஸ்டடி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பாருங்கள். இப்போ நான் ஸ்டம்ப்ஸில் ஒரு ஒரு ஸ்டம்ப்ஸில் இருக்கிற அந்த பென்சில் டஸ்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா இந்த கூம்பு வடிவத்தில் 2 மரங்களை நான் டஸ்ட்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு வாட்டர் ப்ரூஃபாக ஒரு பிளாக் பென் எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட்டு இப்போ நான் இதை எப்படி போடுறேனோ அதே போல் ஒரு ஸ்ட்ரோக் மேக் பண்ணுங்கள். பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டம்ப்ஸில் நம்ம டஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. இது பாருங்கள், கேப் விட்டு இது போல் கொடுக்கணும். பாருங்கள், நான் இது ஃபுல்லாக அவுட்லைன் ஒரு லைன்ஸாக கொடுக்கல, கேப் விட்டு பண்ணுங்கள். இதே போல் கீழே ஒரு சின்ன ஒரு செடி, புதர் செடி போல் இருக்கிற மாதிரி, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அந்த மரத்தையும் இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கலர் என்னென்னா எல்லோ. இது லெமன் எல்லோ எடுத்துக்கோங்க. ப்ரஷ் ஒரு ரவுண்ட் ப்ரஷ் இது கொஞ்சம் ஒரு 14, 16 அந்த ரேஞ்சுக்கு ஒரு பாயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது இந்த பிராண்டு ஜைனா பிராண்டு. நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை எடுத்து பண்ணுங்க. ஸோ இது குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ப்ரஷ்ஷை எடுத்துட்டேன். அதோட பாயிண்ட், அதை டிப்பு பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இது சின்னதாகவும் மேக் பண்ண முடியும், பெருசாகவும் ஸ்ட்ரோக்கை மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ரஷ்ஷாக எடுத்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கீழவும் அந்த எல்லோ கலர்ஸ் ஜஸ்ட் அந்த ஷேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு இந்த வாட்டரை இந்த எல்லாமே டச் பண்ணுறோன்றது தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த பக்கத்துலேயே அந்த பவுலும் நான் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ எடுத்துருக்கிற கலர் சாப் க்ரீன். ஓகே, அந்த ஈரமாக இருக்கிறது இன்னும் காஞ்சிருக்காது. ஸோ அதே அந்த காயறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் காஞ்சிருக்காது இல்லைங்களா. ஸோ அது காய்வதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இப்போ இந்த க்ரீன் ஸ்டாப் க்ரீன் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். ஸோ லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைங்களா. அந்த எஃபெக்ட் ஒரு அந்த ட்ரீயோட அந்த அந்த இலை போன்ற அந்த ஒரு பஃப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அது போல் ஒரு அமைப்பு இதில் வந்துடும். அதில் ஸோ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது. பாருங்கள், இது அது நம்ம அதுக்குண்டான லைட்ஸ் நம்ம கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இடத்துல தான் நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீக்கு ரைட் சைடு ஃபுல்லாக ஷேட்ஸ் வச்சது போலவே இந்த ட்ரீக்கும் ரைட் சைடு ஃபுல்லாக ஷேட்ஸ் நம்ம இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக கொஞ்சம் இன்னும் டார்க்காக கொஞ்சம் நம்ம அந்த நிழல் நம்ம ஏற்படுத்தணும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு டார்க் ஷேடு அப்ளை பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல அது அப்ளை பண்ணுறன்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ பபுளாக ஒரு ஸ்ட்ரோக் வைக்கிறோம் பாருங்கள், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
சும்மா ஒரு டாட்டாக வைக்கிற மாதிரி ஈரமாக வச்சிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே வரும். ஆனால் வந்து ஒரு நம்ம பெயிண்ட் பண்ணி அந்த காஞ்சிறதுக்குள்ளே வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணால் ஸோ இது போல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள், நல்லாயிருக்கும், அழகாக வந்திருக்கும். ஸோ இந்த ரைட் சைடு இருக்கிற ட்ரீக்கும் இந்த டார்க் ஷேடு வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த எல்லோ இடத்துலையும் வந்து லைட்டாக இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து மெஜந்தா கலர், இல்லைன்னா நீங்கள் அதை ரோஸ் பிங்க் வந்து லைட் பிங்க்காக வந்து ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கும் வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்கும் காமிக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டார்க் அண்ட் லைட் வந்து அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ பாருங்கள், டார்க் வந்து இப்போ அப்ளை பண்ணுறோம். டார்க் அப்ளை பண்ணதுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் அண்ட் ஷேட்ஸ் வந்து அழகாக வந்துடும். இப்போ வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரீ ஸ்டடி நல்லாவே நமக்கு வந்து அழகாகவே வந்திருக்கு. ஸோ லைட்டாக வந்து ஸோ அங்கங்கே வந்து சின்ன சின்ன ட்ராப்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். கீழவும் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிப்போம். எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கீழவும் கொஞ்சம் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அழகாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.